அதனுடைய உயிர் ஆத்மாவாக வெள்ளை ஒளிதான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமும் அவ்வாறே கருப்பு வெள்ளை, இருள் பகல் என்று 2 நிறத்தில் மட்டுமே பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழு இருள் சூழ்ந்த பிரபஞ்சத்திலே சிறு வெள்ளை ஒளியாக, சிறு ஆத்மாவாக, பரிசுத்த ஆன்மாவாக நான் நெற்றியிலே திலகமிட்டிருப்பது போல், வெள்ளை ஒளி விளக்கு எரிவும் அடையாளத்தை போல் சிறு அளவிலான வெள்ளை ஒளியாகவே இந்த பிரபஞ்சத்தின் இதயமாக, பிரபஞ்சத்தின் ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவானது வெள்ளை ஒளியாகவும் உயிர் நாடியாகவும் பிரபஞ்சத்தின் உயிர் நாடியாகவும் இருக்கிறது. அண்டத்தின் உயிர் நாடியாகவும் அந்த வெள்ளை ஒளி இருக்கிறது. இருள் சூழ்ந்த மத்தியின் நடுவிலே வெள்ளை ஒளியானது உயிர் ஆன்மாவாக இருப்பது போல், இந்த பிண்டத்திற்கும் இருள் சூழ்ந்த ஆன்மாவே, இருள் சூழ்ந்த இந்த உடலுக்கு உள்ளாக சிறு வெள்ளை ஒளியாக ஆன்மாவும் இந்த பிண்டத்தின் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக அண்டமும் பிண்டமும் இருளால் சூழப்பட்ட ஒன்றாகும். அண்டத்தையும் பிண்டத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாவானது சிறு வெள்ளை ஒளியாகும். அந்த வெள்ளை ஒளிதான் நம் அண்டத்தையும் பிண்டத்தையும் சதா காலமும் இயக்கிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆன்மாவாகும். களங்கமில்லாத, கள்ளம் கபடமில்லாத, எதற்கும் அசைந்து கொடுக்காத நல்ல உள்ளம் கொண்ட பரிசுத்த ஆன்மாவாகும் ஆதியோகி. அந்த ஆதியோகியை நாம் வணங்குவதற்கு முன் கருப்பு நிற ஆடை என்பது நாம் நெஞ்சு பகுதியை கருப்பு நிறத்தினால் மறைத்து நம் இதயபூர்வமாக உள்ளே வெள்ளை உள்ளத்தோடும் வெளியே கருப்பு நிறத்திலும் நாம் காத்து, தம் உடலை காத்து, உள்ளே வெள்ளை உள்ளமாகவும் வெளியே கருப்பு நிறத்திலும் அடைத்து நாம் ஆதியோகியை அப்படியே நாம் பிரதிபலித்து ஆதியோகியை முழு மனதோடு நாம் ஏற்று வணங்க வேண்டும். இதுதான் நாம் கருப்பு நிறத்தில் ஆடை அணிவதற்குண்டான மூல காரணமாகும். எனவே கருப்பு நிற உடை என்பது நிச்சயம் கட்டாயம் அணிந்து கொள்வது நன்மை பயக்கும்.